உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா 5 மாநிலங்களோட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. வருகிற 29ஆம் தேதியோட மேற்கு வங்கத்துல நடக்கிற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவோட தேர்தல் நடவடிக்கை எல்லாம் முடிவடையுது. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு வாக்குப்பதிவோட கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க நிறைய நிறுவனங்கள். அதை அப்ப பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேர்தலை நடத்திட்டு இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையம் தனியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அமித்ஷா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனியா ஒரு தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன தேர்தல்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டியோட 7 ராஜ்யசபா எம்பிக்களை தூக்கிட்டாங்க. இது கடந்த 2 நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு செய்தி. அவங்க இன்னைக்கு நேத்தே பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. இது இல்லாம பஞ்சாப்ல இருக்கிற 99 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 62 பேர் பிஜேபிக்கு மாற போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றத இன்னும் கூடிய விரைவில் நம்ம தெரிஞ்சு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த தேர்தல் இப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சதுனால தலைவர்கள் எல்லாம் அவங்கவுங்க ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. ஒரே ஒரு தலைவர் மட்டும் சென்னையில வந்துட்டு தொண்டர்களை சந்திச்சிட்டு இருக்காரு. தன்னோட மாவட்ட செயலாளர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. எப்பயும் ஓய்வு எடுக்கிற தலைவர் ஓய்வு எடுத்துட்டே இருக்காரு. அவரும் இருக்கட்டும். மொத்தமா நாம தேர்தல் ஆணையத்தோட கருத்து கணிப்பு படி பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் 84.69% வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில மட்டும் 4 லட்சம் வாக்காளர்கள் அவங்களோட வாக்க பதிவு பண்ணல. ஒட்டுமொத்தமா 28,65,000 வாக்காளர்கள்ல 4 லட்சம் வாக்காளர்கள் வாக்க பதிவு பண்ணல அப்படின்னா, இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு நமக்கு புரியல. வாக்களிக்கிறதும் வாக்களிக்காததும் அவங்கவுங்களோட கடமை. அதை நாம புறந்தள்ளுவோம். ஆனா கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம், ஒவ்வொரு நாடும் ஒரு குடியுரிமை வாங்கி அந்த நாட்டுல வாக்களிக்கிறது எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு இருக்கும்போது, இந்த தேர்தலையும் சென்னையில 4 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கல. இன்னும் ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் குறிப்புகள் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொன்றும் பேசுவோம். சென்னையை ஏன் ஸ்பெசிபிக்கா பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட அத்தனை முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேருமே சென்னையில தான் களம் காண்றாங்க. நேற்று ஒரு வீடியோல விஜய் சொன்னாரு, 85% வாக்குப்பதிவு என்னாலதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த 4 லட்சம் வாக்காளர்கள் ஏன் வாக்களிக்க வரல, அதுவும் சென்னையில மட்டும் அப்படின்றது புரியல. சென்னையில யாரும் பஸ் விடாம இல்ல. சென்னையில லாரி போச்சு, பஸ் போச்சு, 2 வீலர் போச்சு, ஆட்டோ போச்சு, டாக்ஸி போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா ஏன் இவங்க வாக்களிக்க வரல தெரியல. ஒருவேளை இந்த 4 லட்சம் வாக்காளர்கள் விஜயோட ரசிகர்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்காங்க. பெண்கள் தமிழ்நாட்டுல அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் 85% வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பா 86% வரைக்கும் போயிருக்கு. ஆண்களை விட 3% அதிகம். இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, கண்டிப்பா இது ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா பெண்கள் எந்தெந்த தேர்தல் எல்லாம் அதிகமா வாக்களிச்சிருக்காங்களோ அந்த தேர்தல்ல ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு. இது கடந்த கால தேர்தல் அனுபவங்கள். இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களை எந்த அளவுக்கு நடத்துறாங்க அதோட குறியீடா இதை பார்க்கலாம் அப்படின்றது நம்மளோட கணிப்பு. இது இப்படி இருக்க, தேர்தல் முடிஞ்சு அந்தந்த கட்சிகள் சைலண்டா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், சில பல கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்க சைலண்டா இதுக்கப்புறம் நம்ம என்ன வேலையை பார்க்க போறோம், அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் செய்யணும், வெற்றியா இருந்தா என்ன, தோல்வியா இருந்தா என்ன, எல்லாத்தையுமே கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரே ஒரு கட்சியை தவிர அவங்க மட்டும்தான் தன்னோட அடுத்த கட்டமா மந்திரி சபையோட பட்டியலே வெளியிடுற அளவுக்கு இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இது ஏன் இப்படி ஒரு போக்கு அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தமிழகமே நினைக்காம, தமிழக வாக்காளர்கள் நினைச்சு பார்க்க முடியாம திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பவும் ஆட்சியை அமைக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிலைமை என்னன்றத யாராலையுமே யூகிக்க முடியாது. இன்னைக்கு மக்கள் நீதி மையம் எங்க இருக்கோ அதை விட மிக மோசமான நிலைமையில தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்றத எங்களால ஊர்ஜிதமா சொல்ல முடியும். ஐயா ஒருவேளை இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட பணி தொடரும். ஆனா எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. பல பேர் கட்சி தாவுவாங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கட்சிக்கு கண்டிப்பா கட்சி தாவுவாங்க. அது பெரும் அளவுல நடக்கும். மே மாசம் 4ஆம் தேதி அதுவும் தெரியும். ஒருவேளை அப்படியே இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி அமைக்கல, திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி அமைக்கல, தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்குது அப்படின்னா அடுத்த 5 வருஷம் தமிழக மக்கள் சந்திக்க போற ஒரு மோசமான ஆட்சியா மட்டுமே அது இருக்கும்ன்றது மட்டும்தான் உண்மை. இதுக்கு மிக சிறந்த உதாரணம் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல என்ன நடந்தது அப்படின்றத நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆந்திர பிரதேஷோட நிலைமை எங்க இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் இந்திய அளவுல மிகப்பெரிய கடன் நெருக்கடியில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கூட கொடுக்க முடியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாத சம்பளத்துக்கும் மத்திய அரசோட கையை எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு நாள் செலவினத்துக்கும் மத்திய அரசு பணம் கொடுத்தா மட்டும்தான் ஆந்திர பிரதேஷ் அரசால ரீடைன் பண்ண முடியுது. அந்த நிலைமைக்கு தான் இருக்கும். ஏன்னா தற்போது அரசு வாங்கி வச்சிருக்கிற 11 லட்சம் கோடி கடனுக்கான வட்டி மட்டுமே திமுக மொழியில சொல்லணும்னா 100 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 37 ரூபாய் வட்டி மட்டுமே கட்டி ஆகும். இப்படி ஒரு சூழ்நிலையில 23ஆம் தேதி நாங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சோன்னு பெருமையா இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் தளத்துல பதிவிட்ட அத்தனை வாக்காளர்களும் நீங்க சிந்திச்சு பார்த்துக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. இது எதுவுமே இல்லாம தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்னா தமிழ்நாடு வாக்காளர்கள் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல தமிழகத்துல ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சதே கிடையாது. ஒருவேளை அப்படி 2006 ஆட்சி அமைத்த கருணாநிதியா இருக்கட்டும், அது கருணாநிதியால மட்டும்தான் முடியும், வேற யாராலையுமே முடியாது. அதுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பே கிடையாது. அதை மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறோம். நிறைய இளம்பெண்கள் இன்ஸ்டாகிராம்லயும், எக்ஸ் தளத்திலையும், யூடியூப்லயும் இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிச்சேன்னு பெருமையா சொல்ற நீங்க கடந்த 5 வருஷத்துல பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிச்சிருப்பீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இங்க இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு புரிதலுமே இல்லாம, எந்த ஒரு அடிப்படை அரசியலுமே தெரியாம நீங்க வாக்களிச்சிட்டீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க எனக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத ஒரு அவலநிலை 2 வயசு பிஞ்சு குழந்தையில ஆரம்பிச்சு 80 வயசு மூதாட்டி வரைக்கும் இந்த ஆட்சியில தான் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு இயற்கை உபாதை கழிக்க போன குழந்தைய முதல் கொண்டு இந்த ஆட்சியில மட்டும்தான் நடந்திருக்கு. மது விற்பனை, போதைப் பொருட்களோட கலாச்சாரம் இந்த ஆட்சியில மட்டும்தான் ரொம்ப கொடூரமா இருந்தது. 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்திருக்கு. அதனால பல ஆண்கள் தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 74% ஆண்கள் டெய்லி குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்காங்க. தமிழகத்துல மட்டுமே கஞ்சா போதை பொருட்களோட புழக்கம் 66% உயர்ந்திருக்கு. அப்போ எந்த ஒரு நீங்க
மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இந்த கட்சிக்கு தான் நாங்க வாக்களிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்றீங்களோ, ஒருவேளை அந்த கட்சிக்கு நீங்க அளிச்ச வாக்கால இப்ப நடந்திருக்கிற ஆட்சியை தொடருன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, தமிழக இளைஞர்கள் இளம்பெண்களோட நிலைமை என்னன்றத நீங்க கற்பனையில கூட சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இத நாங்க திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உற்று நோக்கி பார்க்கும்போது, இது வேற எங்கேயோ போய் முடியுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும்தான் இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்கள் கிட்ட எழுந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத மே மாசம் 4ஆம் தேதி முடிவு பண்ணும். அன்னைக்கே தெரிஞ்சிடும் எல்லாமே. பொறுத்திருப்போம். மாற்றமா அல்லது ஏமாற்றமான்றத அன்னைக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.